திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 77 படைமாட்சி. இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஆட்சியாளனுக்குரிய அங்கங்களாக படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் 6 முடையான் அரசருள் ஏறு என்று சொன்னார். அப்படி வரக்கூடிய அந்த அங்கங்களிலே படை என்பது முதன்மையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நாட்டிலே படை வலிமை மிகுதியாக இருக்கிறதோ அந்த நாடு வலிமை மிகுந்த நாடாக பேசப்படுவது என்பது அந்த காலம் தொட்டு இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகத்திலே தனி மனிதனுக்கும் சரி நாட்டுக்கும் சரி பகை, நட்பு, நொதுமல் என்ற 3 நிலைகளிலே நாம் பார்க்கலாம். பகை என்பது வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடியது, நட்பு என்பதும் நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியது. நொதுமல் என்றால் பகையும் இல்லாமல் நட்பும் இல்லாமல் நமக்கு அயலாக இருக்கின்ற ஒரு நாட்டை நொதுமல் நாடு என்று சொல்வார்கள். அந்த வகையில் பகை நாட்டோடு நாம் என்றைக்குமே பகையை விடுத்து நட்பு பாராட்ட வேண்டும் என்ற நிலை சில நேரங்களிலே வேண்டுமானால் ஒரு நாட்டுக்கு ஏற்படலாமே தவிர பகை நாடு என்பது தொடர்ந்து பகை நாடாகத்தான் இருப்பதை நாம் இன்றைக்கும் காண முடிகிறது. இன்றைக்கு நடக்கின்ற போர் முறையில் நாம் வான்வழிப்படை வைத்திருக்கிறோம், கடற்படை வைத்திருக்கிறோம், அதுபோல தரைப்படை என்று வைத்திருக்கிறோம். இந்த 3 வகையான படையை வைத்து பல்வேறு கருவிகள் என்று சொல்லக்கூடிய இன்றைய நிலையில் ஏவுகணைகள், அடுத்து இன்னும் பல்வேறு விதமான கருவிகளை வைத்து டேங்கி படைகள், இப்படி பல்வேறு படை கருவிகளை கொண்டு பகை நாட்டை தாக்குகின்ற முறையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த காலத்தில் படையை 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். ரத, கஜ, துரக, பதாதி என்று வடமொழியிலே சொல்வார்கள். ரதம் என்றால் தேர்ப்படை, கஜம் என்றால் யானைப்படை, துரகம் என்றால் குதிரைப்படை, பதாதி என்றால் காலாட்படை. இப்படி 4 வகை படைகளை கொண்டுதான் அக்காலத்தில் அரசர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆகையினால ஒரு நாட்டுக்கு படை மிகவும் முக்கியமானது என்பதைத்தான் படை மாட்சி என்று சொல்லுகிறார். மாட்சி என்பதற்கு பரிமேழகர் நன்மை என்று விளக்கம் தருகிறார். ஆக படைமாட்சி என்றால் படையினது நன்மை என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது மணக்குடவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதே பொருளை அப்படியே சொல்லுகிறார். படைமாட்சியாவது படையினது நன்மை கூறுதல் என்று சொல்லுகிறார். ஆனால் பரிதியார் என்று சொல்லக்கூடிய உரையாசிரியர் படைமாட்சியாவது அரசன் படையின் பெருமையை சொல்லுதல் என்று குறிப்பிடுகிறார். ஆக பெருமை நன்மை இரண்டுமே பொருத்தமான செய்திகள் தான். இப்படி அந்த 4 வகை படைகளுடைய சிறப்புகளை எல்லாம் விவரித்து சொல்வதுதான் இந்த படைமாட்சி என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தின் செய்திகள். ஒவ்வொரு குறளாக சொல்லி அதன் பொருளையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். முதல் குறட்பா: உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. வெறுக்கை என்றால் செல்வம் என்று பொருள். உறுப்பு அமைந்து என்று சொன்னால் யானை முதலிய 4 உறுப்பாலும் நிறைந்து, நான் முதலில் சொன்ன யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை ஆக 4 வகை படைகளும் நிறைந்து இருந்து போரிலே சென்று பகைவனை தாக்குவதற்கு அஞ்சாமல் நிற்கக்கூடிய, பகை வெல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய படைகளை மிகுதியாக எந்த ஆட்சியாளன் பெற்றிருக்கிறானோ அந்த ஆட்சியாளன் தான் மிகச்சிறந்தவன் என்று கருதப்படுகிறான். அப்படி என்றால்
அரசனுக்கு பல்வேறு வகையான செல்வங்கள் இருந்தாலும் இந்த படை வலிமை என்ற செல்வம்தான் தலையாய செல்வம் என்று சொல்கிறார். ஆக வெறுக்கையிலெல்லாம் தலை, வெறுக்கைனா செல்வம், தலை என்றால் தலை சிறந்தது அல்லது முதன்மையானது. ஆக உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சாது வெல் படை வேந்தன் வெறுக்கையிலெல்லாம் தலை. ஆக 4 வகை படைகளையும் பெற்று பகை நாட்டுக்கு அஞ்சாமல் போர் செய்கின்ற அந்த படைகளை பெற்றிருக்கின்ற அரசன் பெற்றிருக்கின்ற செல்வங்களெல்லாம் தலை சிறந்த செல்வமாக கருதப்படுவது இந்த படைதான், 4 வகை படைகள்தான் என்று முதல் குறட்பாவிலே சொல்லுகிறார். ஆக யானை, குதிரை, தேர், கருவி, காலாள் ஆகிய உறுப்புகளால் அமைந்து இடுக்கண் உற்றால் அதற்கு அச்சமின்றி வெற்றியுடைய படை அரசன் தேடிய பொருள் எல்லாவற்றிலும் தலையான பொருள் ஆதலால் படை வேண்டும் என்றவாறு என்று மிக அழகான விளக்கத்தை மணக்குடவர் கொடுத்திருக்கிறார். ஆக மிக எளிமையான ஒரு செய்தி என்னவென்றால், அரசன் பெற்றிருக்கின்ற செல்வங்களெல்லாம் தலை சிறந்த செல்வம் எது என்றால் படைதான், அவனுடைய 4 வகை படைதான். அடுத்த 2வது குறட்பா, உலைவிடத்து ஊறு அஞ்சா மன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது. இங்கு ஒரு குறிப்பை வள்ளுவர் வைத்திருக்கிறார். தொல்படை என்ற ஒரு குறிப்பை வைத்திருக்கிறார். தொல்படை என்றால் தொன்று தொட்டு அந்த ஆட்சியாளனுக்கு அமைந்து வரக்கூடிய படை. ஆக பழமையான படை. பழமையான படை என்றால் அந்த காலத்திலே எப்படி என்று சொன்னால், அரசனுக்கு பின்னாலே எப்படி அவனுடைய மகனாக இருக்கின்ற இளவரசன் அங்கே மரபு வழியாக ஆட்சி அமைப்பானோ, அதுபோல படை வீரர்களுக்கும் தன்னுடைய மரபினரை அங்கே அந்த படைக்குள்ளே சேர்க்கின்ற மரபும் உண்டு. இங்கே ஒரு அழகான ஒரு புறநானூற்று செய்யுளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த புறநானூற்று செய்யுளிலே மிக அழகாக அந்த பாடலை சொல்லியிருக்கின்றார் அதனுடைய ஆசிரியர் ஒக்கூர் மாசாத்தியார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அந்த படை எடுத்து வரும் பொழுது, பகைவனோடு எதிர்த்து போர் செய்யும் பொழுது தன் வீட்டிலே இருக்கின்ற ஒவ்வொருவராக அவள் அனுப்பினாள் என்ற செய்தியை அந்த பாடல் சொல்லுகிறது. என்ன என்று சொன்னால், கெடுக நெஞ்சே கெடுக நெஞ்சே கடித இவள் துணிவே மூதில் மகளிர் ஆதல் தகுமே என்று சொல்லுகிறார். மூதில் மகளிர் என்று சொன்னால் பழமையான குடியை சார்ந்த பெண் என்று பொருள். அதாவது அடல்வேல் ஆடவர்க்கு அன்றியும் அவ்வியில் மடவரல் மகளிர்க்கு மரம் மிகுத்தன்று என்று புறப்புற வெண்பாமாலை சொல்லும். வெற்றி பொருந்திய வீரக்குடியிலே பிறந்த ஆண் மக்களுக்கு மட்டுமல்லாமல் அக்குடியிலே பிறந்த பெண் மக்களுக்கும் வீரம் உண்டு என்பதைத்தான் இங்கே அப்படி சொல்லுகிறார். ஆக கெடுக கடித இவள் துணிவே மூதில் மகளிர் ஆதல் தகுமே மேனாள் உற்ற தெருவிற்கு இவள் தன் யானை எறிந்து களத்து ஒழிந்தனனே நெருநல் உற்ற செருவிற்கு இவள் தன் கொழுநன் பெருநிறை விளங்கி ஆண்டுபட்டனனே இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்காது வேல் கை கொடுத்து வெளிது விடுத்து உரி ஒரு மகனது அல்லது இல்லோள் செருமுகம் நோக்கி செல்கன விடுமே என்பது அந்த புறநானூற்று பாடல். கெடுக நெஞ்சு கடித இவள் துணிவே என்று தொடங்குகின்ற அந்த பாடலிலே முதல் நாள் போரிலே அவனுடைய குடும்ப தலைவனாக இருக்கின்ற அவன் போர்க்களத்திலே சென்று யானைப்படையோடு போரிட்டு அவன் அழிந்தான். அடுத்த நாள் நடக்கின்ற போரிலே தன்னுடைய கணவனை போருக்கு அனுப்புகிறாள். 3ஆம் நாள் போரிலே ஒரே மகன்தான் அவனுக்கு வாரிசு, அவளுக்கு வாரிசு. அந்த ஒரு மகனும் என்ன செய்கிறான், தெருவிலே இருக்கின்ற விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறான். ஆகையினாலே அவனை வரவழைத்து பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி
வேல் கை கொடுத்து வெளிது விடுத்து உரி என்றால் வெள்ளை ஆடை அணிவித்து வேலை கையிலே கொடுத்து போருக்கு செல் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால் அந்த மரபு வழியாக வருகின்ற படைதான் தொல்படை. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் தம்முடைய நாட்டுக்காக இன்னுயிரை கொடுப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்கள் என்பதுதான். ஆக இப்பொழுது இந்த குறட்பாவை நாம் பார்ப்போம். உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண் அப்படின்னா, அதாவது எப்பொழுதுமே படை பெருகிய படையாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது. படை குறைந்த நிலையிலும் கூட அரசருக்கு ஏதாவது, ஆட்சியாளனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் அப்பொழுது அங்கே தன்னுடைய உயிர் போவதற்கு அச்சப்படாமல், உலைவிடத்து ஊறு அஞ்சாது, ஊறு என்றால் துன்பம், உலைவிடத்து என்றால் சொன்னால் படை குறைந்த இடத்திலும் கூட அந்த பகைவனுடைய படைக்கருவியினாலே தமக்கு வருகின்ற துன்பத்தை கருதாமல் தொலைவிடத்து தொல்படைக்கல்லால் அரிது. ஆக மேலும் அந்த பகையை முடிப்பதற்கு தன் உயிரை கூட கொடுக்க ஆயத்தமாக இருப்பது மரபு வழியாக வரக்கூடிய படை வீரர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு அது இயலாது என்று சொல்லுகிறார். காரணம், அந்த காலத்தில் அரசர்களுடைய அந்த 4 வகை படைகளிலுமே அந்த படை வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தன்னுடைய நாட்டை சார்ந்த படை வீரர்கள், மரபு வழியாக இந்த நாட்டை காப்பதிலே கண்ணும் கருத்துமாக மரபு வழியாக வரக்கூடிய படை, அந்த படைக்கு பெயர் தொல்படை என்று பெயர். அதை மூலப்படை என்றும் சொல்வார்கள். இதுதான் மூலமாகிய படை. அதுபோக என்ன செய்வார்கள் என்றால், சில நேரத்திலே பிற நாட்டிலிருந்து கூலி கொடுத்து அந்த படை வீரர்களை அழைப்பதும் உண்டாம். அதற்கு பேர் கூலிப்படை என்று பெயர். பிறகு இந்த நாட்டு ஆட்சியாளனுக்கு, அரசனுக்கு பிற சிற்றரசர்கள் துணையாக வருவதும் உண்டு. அதற்கு பேர் துணைப்படை என்று பெயர். அடுத்து பகைவன் மீது பகைமை கொண்டிருக்கின்ற மற்றொரு நாட்டு அரசனுடைய படை, அதுக்கு பேர் பகைப்படை என்று பெயர். ஆக மூலப்படை, கூலிப்படை, துணைப்படை, பகைப்படை என்ற எல்லாவற்றுள்ளும் சிறந்தது இந்த மூலப்படையாக இருக்கின்ற மரபு வழியாக வரக்கூடிய படைதான். ஆகையினால்தான் அவன்தான் தன்னுடைய நாட்டுக்காக இன்னுயிரையே கொடுப்பதற்கு அஞ்சாமல் இருப்பவன் என்பதைத்தான் உலைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண் தொலைவிடத்து, வன்கண் என்றால் வலிமை என்று பொருள். தொலைவிடத்து என்று சொன்னால், அதாவது தனக்கு அரசனுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படுகின்ற நேரத்தில் அவர் ஊறு அஞ்சா, இடையூற்றுக்கு சிறிதும் அச்சப்படாத அந்த நிலைமை தொல்படைக்கல்லால் அரிது. அந்த மரபு வழியாக வருகின்ற மூலப்படையை தவிர பிறருக்கு அது இயலாது. ஏனென்று சொன்னால் கூலிக்காக வரக்கூடிய படையும் அப்படி நிலைத்து நிற்காது, பகைமேல் வரக்கூடிய அந்த பகைப்படையும் அப்படி நிற்காது. ஆக அரசனுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த மூலப்படை என்று சொல்லக்கூடிய அந்த மரபு வழி படைக்குத்தான் இருக்கும் என்பதைத்தான் உலைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது. இப்பொழுது ஒவ்வொரு நாடும், இப்போ குடியரசு நாடு, அடுத்து அதிபர் ஆட்சி முறை நாடு, இப்படி பல்வகை நாட்டு பிரிவுகள் இப்பொழுது இருக்கின்றன. இப்பொழுதும் அந்த நாட்டிலே பிறந்து, அந்த மண்ணிலே பிறந்து தன்னுடைய நாட்டுக்காக இன்னுயிர் கொடுக்கக்கூடிய நம்முடைய படை வீரர்கள்தான் சிறப்பாக செயல்பட வேண்டும், அவர்கள்தான் நாட்டுக்கு உயிரை கொடுப்பதிலே முன்னிற்பார்கள் என்பதிலே இன்றைக்கும் நம்மால் கார்கில் போர் வெற்றி, இன்னும் சீன போரிலே நடந்த அந்த நிகழ்வுகள், ஆக இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த மண்ணுக்கு உரிமை உடையவன் எவனோ அவனுக்குத்தான் இந்த நாட்டின் மீது பற்று ஏற்பட்டு தன் உயிரை கொடுப்பானே தவிர பிற நாட்டிலே இருந்து கூலிக்காக சில படைகளை அமைத்து கொண்டு அப்படிப்பட்ட படையானது இன்னுயிரை கொடுப்பதற்கு தயங்கும் என்பதை நினைத்துத்தான் இங்கே வள்ளுவர் உலைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண்
தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது என்று சொல்லுகிறார். அடுத்து 3வது குறட்பா. ஒலித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகமுயிர்ப்ப கெடும். ஒலித்தக்கால் என்னாம் உவரி, உவரினா கடல், உவரி எலிப்பகை. அதாவது எலிப்பகை என்று சொன்னால் எலி போன்று இருக்கின்ற அற்பத்தனமான வீரர்கள் பகை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கடல் போன்ற நிறைய படை வீரர்களை திரட்டி வருகிறார்கள். ஆக எலி போன்று அவர்கள் மிக அற்பமானவர்கள், ஆனால் அவர்கள் கடல் போல் திரண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த எலி போன்ற பகைவர்கள் என்ன ஆவார்கள் என்றால் நாகம் உயிர்ப்ப கெடும். ஒரு நல்ல பாம்பு, நாகப்பாம்பு பெருமூச்சு விட்டாலே இந்த எலியானது என்ன செய்தோம், பயந்து ஓடிவிடும். அதுபோல வலிமையான படை வீரர்களை கொண்டு ஒரு ஆட்சியாளன் திகழ்வான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய எலி போன்ற பகைவர்கள், எலி போன்று இருக்கின்ற அற்ப வீரர்கள் வந்தாலும், இந்த சிறிய அளவு படை வைத்திருந்தாலும் நாகத்தை கண்டு எப்படி அந்த எலி அஞ்சி ஓடுமோ அதுபோல இந்த பெரும் தருகண்மையுடைய வீரமுடைய இந்த படை வீரர்களை கண்டவுடனே கடல் போன்ற அந்த அச்சமுடைய அந்த எதிரிப்படைகள் அஞ்சி ஓடிவிடும் என்று சொல்லுகிறார். ஆக இதிலிருந்து என்ன சொல்லுகிறார் என்றால், படை குறைவாக இருந்தாலும் வலிமை மிக்க படையாக இருக்கும் பொழுது, வலிமை குறைந்த படை எண்ணிக்கையால் அதிகமாக இருந்தாலும் கூட, எப்படி நாகத்தை கண்டு நூற்றுக்கணக்கான எலிகள் இருந்தாலும் அந்த நாகம் பெருமூச்சு விட்டவுடனே ஓடிவிடுமோ அது போன்றது என்று சொல்லுகிறார். ஆகையினால இந்த 3 பாட்டில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அரசனுக்கு படை ஏனை அங்கங்களை விட சிறந்தது என்று முதல் குறட்பாவிலே சொன்னார். அடுத்து 2வது குறட்பாவிலே அந்த படைகளிலும் மூலப்படை சிறந்தது என்று சொன்னார். 3வது குறட்பாவிலே அதனுள்ளும் தனக்கு பயன்படக்கூடிய, தன் நாட்டுக்கு பயன்படக்கூடிய அந்த படை வலிமை இருக்கிறதே, அளவு குறைவு பெரிது என்பது அன்று. அந்த அளவு குறைந்திருந்தாலும் வலிமையான படை இருந்தால் எப்படி எலி நாகத்தை கண்டு அஞ்சி ஓடுமோ அதுபோல வலிமையான படையை ஓர் அரசன் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த 3 குறட்பாக்களிலும் போந்த கருத்து இதுதான் என்று இங்கே சொல்லுகிறார். இவை 3 பாட்டானும் முறையே அரசனுக்கு படை ஏனை அங்கங்களுள் சிறந்தது என்பதும், அது தன்னுள்ளும் மூலப்படை சிறந்தது என்பதும், அது தன்னுள்ளும் வீரன் சிறந்தான் என்பதும் கூறப்பட்டன என்று பரிமேழகர் ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து 4வது குறட்பா. அழிவு இன்று அறை போகாதாகி வழிவந்த வன்கணதுவே படை. வன்கண் என்றால் வலிமை என்று பொருள். அழிவு இன்று என்றால் தன்னுடைய நாட்டு படைக்கு சேதம் வராமல் என்று பொருள். அறை போகாதாகி பகைவனோடு சேர்ந்து கொண்டு வஞ்சகம் செய்துவிடக்கூடாது, அதான் அறை போதல் என்று பெயர். ஆக பணத்திற்காகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணத்திற்காகவோ பகைவன் பக்கம் சார்ந்து தன்னுடைய நாட்டை காட்டிக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது என்பதைத்தான் அறைபோதல் என்று சொல்றார். ஆக அறைபோகாது ஆகி, ஆக பகைவனுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு வஞ்சகம் இழைக்காத தன்மை உடையது எதுவோ அதுதான் உண்மையான படை. ஆக முதல் இலக்கணம் அழிவு இல்லாமல். ஆக அழிவு இல்லாமல் என்றால் உயிர் சேதம் அதிகமாக இல்லாதவாறு போர் புரிய வேண்டும். 2வது பகைவனு பக்கம் சேர்ந்து கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது என்பதை அறை போகாதாகி வழிவந்த வன்கணதுவே படை. வழி மரபாக தன்னுடைய நாட்டுக்காகவே தியாகம் செய்யக்கூடியதுதான் படை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒக்கூர் மாசாத்தியார் சொன்ன அந்த ஒரு பாடல் ஏற்கனவே சொன்னேன், அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே மூதில் மகளிர் ஆதல் தகுமே, மேனாள் உற்ற செருவிற்கு
இவள்தன் ஐ யானை எறிந்து களத்து ஒழிந்தனனே. நெருநல் உற்ற செருவிற்கு இவள் கொழுனன் பெருநிறை விளங்கி ஆண்டுபட்டனனே. என்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி ஒரு மகன் அல்லது இல்லோள் பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி வேல்கை கொடுத்து வெளிது விடித்து உரி ஒரு மகன் அல்லது இல்லோள் செருமுகம் நோக்கி செல்கன விடுமே என்று சொல்லுகிறார். அந்த பாடலை அப்படியே அடியெடுத்து வைத்தது போல புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்கின்ற ஒரு உதாரண செய்யுளை சொல்லுகிறார் பரிமேழகர். என்ன? கல் நின்றான் எந்தை. முதல் நாள் போரிலே போரிட்டு மாய்ந்து அவன் நடுகல்லாக மாறிவிட்டான். கணவன் களப்பட்டான். ஆக இரண்டாம் நாள் போரிலே தன் கணவன் போர்க்களத்திலே இறந்து விட்டான். முன் நின்று மொய் அவிந்தார் என் ஐயர். என் உடன் பிறந்தவர்கள் எல்லாமே முன்னணி போரிலே போர் புரிந்து களத்திலே மாண்டார்கள். அடுத்து நான் பெற்ற பிள்ளை எப்படி இருக்கிறான் தெரியுமா? காவல் கைவோய் கணை உதைப்ப காவலன் மேலோடி எய்போல் கிடந்தான் ஏறு என்று சொல்லுகிறான். ஆக என் ஏறு என்னுடைய மகன் எப்படி இருக்கிறான்? பின் நின்று கைபோய் கணை உதைப்ப, உடம்பெல்லாம் அம்புகள் தைத்திருக்கின்றன. அந்த உடம்புகளெல்லாம் உடம்பு முழுமையும் அந்த அம்புகளால் தைக்கப்பட்டிருப்பது முள்ளம்பன்றி போன்று அவன் காட்சியளிக்கின்றானாம். ஆக உடம்பிலே அவனுடைய மாறும் பகுதியிலே அங்கே மாற்றானுடைய அந்த கணை என்று சொல்லக்கூடிய அம்பு படாமல் இல்லை, எல்லா இடங்களிலும் பட்டிருக்கிறது. பார்த்தால் முள்ளம்பன்றி எப்படி இருக்குமோ அதுபோல என்னுடைய மகன் தன்னுடைய முதுகை கீழே சாய்த்து தன் முன்பகுதியிலே அத்தனை அம்புகளையும் தாங்கி கொண்டான். அதான் எய் போல் என்றால் முள்ளம்பன்றி போல என்று இங்கே பொருள். ஆக கல் நின்றான் எந்தை, கணவன் களப்பட்டான், முன்னின்று மொய்யவிந்தார் என் ஐயர். ஐயர் என்றால் உடன் பிறந்தவர்கள். பின் நின்று கைபோய் கணை உதைப்ப காவலன் மேலோடி எய்போல் கிடந்தான் எனேறு. ஆக தன்னுடைய அரசனை காப்பாற்றுவதற்காக இவன் முன்னணியிலே நின்று உடம்பிலே தன்னுடைய அந்த பகைவனுடைய அம்புகளையெல்லாம் வாங்கி கொண்டான் என்று மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். இதை காலிங்கர் சொன்ன அந்த சொற்கள் எளிமையாக இருக்கிறது. ஆகையினால் அதையும் வாசித்து விடுகிறேன். எதிர்ப்பட்ட முகத்து நெஞ்சு அழிவு இன்றி தன் கோமான் அரசன் வஞ்சித்து கீழ் போகாததாகி வழிவருகின்ற தருகண்மையை உடையது யாது மற்ற அதுவே படையாவது என்று சொல்லி ரொம்ப எளிமையான சொற்களிலே அவர் முடிக்கின்றார். மீண்டும் அந்த குறட்பாவை படிக்கின்றேன். அழிவென்று அறை போகாது ஆகி வழிவந்த வன்கனதுவே படை. அடுத்த 5வது குறட்பா. கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றலதுவே படை என்று சொன்னார். கூற்றுனா யமன். யமன் என்பவன் உயிரை கொண்டு போகக்கூடிய தன்மை உடையவன். ஆக யமன் தன் உயிரை கொண்டு போகின்ற நிலையில் இருந்தாலும் கூட கூற்று என்றால் யமன், உடன்று என்றால் கோபித்து, மேல்வரினும் ஆக உயிர் போகின்ற நிலை வந்தாலும், ஆக அந்த இடத்திலே போர் செய்கின்ற இடத்திலே தன்னுடைய உயிர் போகின்ற நிலை ஏற்பட்டாலும் கூட கூடி எது நிற்கும் ஆற்றலதுவே படை. தன்னுடைய பக்கத்து வீரர்களெல்லாம் ஒன்று கூடி பகை வீரர்கள் மீது போர் தொடுப்பதுதான் படை என்று சொல்லப்படும். ஆக தன் உயிருக்கு அஞ்சாமல் தன்னுடைய நாட்டுக்காக பகைவரை வீழ்த்துவதற்காக ஒன்று கூடி போரிடுவதுதான் படைக்கு சிறப்பு என்று இங்கே 5வது குறட்பாவிலே சொல்லியிருக்கிறார். 6வது குறட்பா. மரம், மானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. ஏமம் என்றால் பாதுகாப்புன்னு அர்த்தம். மரம், மானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம். மரம் என்றால் வீரம் என்று பொருள். மானம் என்றால் என்ன பொருள்? அதாவது தன் நிலையில் தாழக்கூடாது, தாழ்ந்தால் உயிர் வாழக்கூடாது, அதுதான் மானம். ஆக தன்னிலையில் தாழாமையும்
தாழ்ந்தக்கால் வாழாமையும் மானம் எனப்படும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மானமும். அடுத்து மாண்ட வழிச்செலவு என்று சொன்னால் முன்னால் சென்ற வீரர்கள், ஏன்னா படை என்பது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அப்படி முன்னால் செல்லுகின்ற படை வீரர்களுக்கு நல்ல நெறியில் நல்ல வழியில் அந்த முன்னே செல்லுகின்ற முன்படை வீரர்கள் நல்ல வழியாக தன்னுடைய படையை நடத்தி செல்லுதலும். அதற்கடுத்து வழிச்செலவு, தேற்றம் என்றால் அந்த படை வீரர்களை தேர்ந்தெடுத்து இவன் நிச்சயமாக நாட்டுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவன் என்று அவன் மீது தெளிவு கொள்வதும் தான் ஏமம் படைக்கு. ஆக படைக்கு இதுதான் பாதுகாப்பு. இந்த 4 சிந்தனைகள் தான், இந்த 4 வழிகள் தான் படைக்கு பாதுகாப்பாக இருக்கும். 1 மரம், 2வது மானம், 3வது மாண்ட வழிச்செலவு, 4வது தேற்றம். இந்த 4ம் தான் அங்கே பகைவர்களை தோற்கடிக்க செல்லுகின்ற படைக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிறார். தார் தாங்கிச் செல்வது தானை, தலைவந்த போர்தாங்கும் தன்மை அறிந்து. தலைவந்த போர்தாங்கும் தன்மை அறிந்து. தலை என்பதற்கு இந்த இடத்துல இடம் என்று பொருள். அதாவது போர்க்களத்திலே போர் புரிய செல்லும் பொழுது மாற்றாருடைய படைகள் வரிசையாக வரும். முதலில் வருகின்ற படைக்கு பெயர் தூசிப்படை என்று பெயர். அதைத்தான் தார் படை என்று சொல்வது. அந்த தார்படையை தூசிப்படை என்று சொல்லக்கூடிய அந்த பகைவனுடைய படையை தன்னுடைய எல்லைக்குள் வரவிடாமல் அடுத்த தன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற வீரர்கள் அவர்களை தடுக்க வேண்டும். ஆக தார் தாங்கிச் செல்வது தானை என்று சொன்னால் பகைவனுடைய தூசிப்படை என்று சொல்லக்கூடிய முன்படையை தன்னுடைய நாட்டிற்குள் நுழைய முடியாதவாறு அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களோடு போர் செய்கின்ற தன்மை உடையதுதான் படை. தலைவந்த போர்தாங்கும் தன்மை அறிந்து, போகின்ற இடத்தினுடைய தன்மையை அறிந்து அந்த இடத்திற்கு ஏற்றவாறு பகைவனுடைய முன்னணிப்படை தன்னுடைய நாட்டுக்குள் புகாதவாறு அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த தூசிப்படையை வெல்லுவதற்குரிய ஆற்றல் உடையது எதுவோ அதுவே படை என்று இங்கே வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆக தார் என்பதற்கு இங்கே முன்னணிப்படை என்று பொருள். ஆக பகைவனுடைய முன்னணிப்படை தன் நாட்டினுடைய எல்லைக்கு வரும் முன்பே நம்முடைய நாட்டு தன்னுடைய நாட்டை சார்ந்த வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்திவிட வேண்டும். அப்படி தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் உடையது எதுவோ அதுவே ஒரு அரசனுக்கு சிறந்த படை வலிமையாக இருக்க முடியும் என்று இங்கே சொல்லுகிறார். ஆக மீண்டும் குறட்பாவை சொல்கிறேன். தார்தாங்கிச் செல்வது தானை, தலைவந்த போர்தாங்கும் தன்மை அறிந்து. அடுத்து 8வது குறட்பா. அடல் தகையும் ஆற்றலும் இல் எனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும். ரொம்ப வித்தியாசமான ஒரு குறட்பா அது. என்ன அப்படின்னா, அந்த வீரன் ஒரு தனிப்பட்ட வீரனுடைய அந்த வலிமையினாலேயே கூட தன்னுடைய படைகளை காப்பாற்ற முடியும் என்பதை தான் இங்கே சொல்கிறார். அதாவது இது நம்முடைய நாட்டிலே நடைபெற்ற அந்த பாகிஸ்தான் இந்தியா போராட்டத்திலே கூட அப்படி நடந்த ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது அந்த நம்முடைய நாட்டு படை வீரர்கள் எல்லாமே பின்தங்கி இருக்கின்ற நிலையிலே அவர்கள் பலர் மாண்டு விட்டார்கள். பாகிஸ்தான் படை முன்னணி படை வருகிறது. அப்பொழுது ஒரு பீரங்கி படையை கையிலே துப்பாக்கி வைத்து கொண்டு பின்னாலே ஆயிரக்கணக்கான வீரர்கள் வருகிறார்கள், தயவு செய்து நீங்கள் தப்பி பிழைத்து போய்விடுங்கள், இல்லையென்றால் நீங்கள் மொத்தமாக அழிய நேரிடும், ஆகையினால் உங்களுக்கு நன்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த ஒரு வீரன் அந்த இடத்தை விட்டு பெயராமல் நின்றதுனால ஆயிரக்கணக்கான நம்முடைய வீரர்கள் இறப்பதிலிருந்து தப்பித்தார்கள், அவர்கள் பாகிஸ்தான் வீரர்கள் தோற்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். அதுபோலத்தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தானை என்றால் சேனை,
அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும், பகைவன் மேலே முன்னே சென்று அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் சற்று குறைந்திருந்தாலும், அந்த ஆற்றல் இல்லை என்று சொன்னாலும், அதை பொறுத்து கொள்ள இயலாத தன்மை, தன்னுடைய படைக்கு ஒரு சேதம் வருகின்ற தன்மை இருக்கும் போதும், அந்த இடத்திலே ஒரு வீரன் என்ன செய்கிறான்? படை தகையால் என்ன சொன்னான்? தன்னுடைய அந்த தோற்ற பொலிவினாலும், தன்னுடைய சொல் வன்மையினாலும், தன்னுடைய வீரத்தன்மையினாலும் இந்த நாட்டு வீரர்களையும் காப்பாற்றி தன்னுடைய நாட்டுக்கும் சேதம் வராமல் காப்பாற்றுகின்ற அந்த தோற்ற பொலிவுமிக்க உடையவனாக ஒரு படைவீரன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக ஒரு படைவீரன் எப்படி இருக்க வேண்டும்? அவனுடைய தோற்றமே பகைவனுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும். அவனுடைய படைகள் எல்லை மீறாத அளவுக்கு அவன் பலம் பொருந்தியவனாகவும் இருக்க வேண்டும். ஆக நிச்சயமாக இந்த படையை விட்டால் நம்முடைய படைக்கு அழிவு வரும் என்ற ஒரு நிலை இருக்கின்ற நிலையில் கூட இவன் வலிந்து நிற்கின்ற அந்த ஆற்றல் உடையவனாக படைவீரன் இருந்தால் அதுவே படைக்கு வலிமை என்று சொல்லுகிறார். 9வது குறட்பா. சிறுமையும் செல்லா துணியும் வறுமையின் இல்லாயும் வெல்லும் படை. ஒரு படை எப்பொழுது வெற்றி பெறும் சொல்லுகிறார் பாருங்க, என்ன அழகு பாருங்க. சிறுமையும் என்றால் அந்த படை வலிமை சிறிது சிறிதாக தேய்ந்து கொண்டே வரக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆக படை பெருக்கம் வேண்டுமே தவிர படை சுருக்கம் கூடாது. அத சிறுமை. செல்லா துணிவு என்று சொன்னால் தன்னுடைய நாட்டு ஆட்சியாளன் மீது வெறுப்பு இல்லாதவர்களாக அந்த ஆட்சியாளன் ஆட்சி நடத்த வேண்டும். அந்த படை வீரர்கள் தன் அரசன் மீதோ அல்லது நாட்டு ஆட்சியாளன் மீதோ வெறுப்பு வராத தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். 2. 3. வறுமையும். எந்த சூழலிலும் படைகளுக்கோ படை வீரர்களுக்கோ அவர்களை சார்ந்த குடும்பத்திற்கோ வறுமை வந்துவிடக்கூடாது. ஆக அந்த குடும்பத்தை முழுமையாக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளனுக்கு உண்டு என்பதைத்தான் சிறுமையும் செல்லா துணிவும் வறுமையின் இல்லாயின். இந்த 3ம் இல்லை என்றால் வெல்லும் படை. படை வெற்றி பெறும். படை வெல்லும். படை வெல்லும் எப்பொழுது? அவர்களுக்கு என்னென்ன இருக்கக்கூடாது என்று சொன்னால், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படை குறைந்து கொண்டே வரக்கூடாது. 1. 2வது என்ன என்று சொன்னால், அந்த ஆட்சியாளர் மீது கோபம் இருக்கக்கூடாது. துணி என்றால் இந்த இடத்துல ஒரு கோபம், சிறு கோபம், மனக்கசப்புன்னு அர்த்தம். மனக்கசப்பு இருக்கக்கூடாது. அடுத்து வறுமை இருக்கக்கூடாது. இந்த 3ம் இல்லாமல் அந்த ஆட்சியாளன் தன் படைகளை காப்பாற்றுவான் என்று சொன்னால் அந்த படை நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லுகிறார். அடுத்து 10வது குறட்பா. நிலை மக்கள் சால உடைத்து எனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல். இந்த படை வீரர்கள் செல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான படை வீரர்களுக்கு தலைவனாக படைத்தலைவன் என்ற ஒருவன் இருப்பான் அல்லவா? ஆக அந்த படைத்தலைவன் சிறந்தவனாக இருந்தால் அந்த படை தோல்வியை காண்பதே முடியாது. அந்த தலைவன் சரியில்லை என்று சொன்னால் அங்கே படைக்கு தாழ்வு ஏற்படும். ஆக நிலை மக்கள் சால உடைத்தெனினும், நிலைத்த படை வீரர்கள் நிறைய பேர் இருந்தாலும், சால என்பது மிகுதி, மிகுதியாக அவர்கள் இருந்தாலும் கூட அந்த தானை தலைமக்கள் இல்வழி இல், அவர்களை வழிநடத்துகின்ற அந்த படைத்தலைவன் சிறப்பாக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த படை தோற்று போய்விடும், அந்த படை இல்லாமலே போய்விடும் என்று சொல்லுகிறார். ஆக படை வீரர்களை காட்டிலும் அந்த படை தளபதி இருக்கிறானே அவன் இன்றியமையாதவன் என்பதை இங்கே சொல்லுகிறார். ஆக நிலைமக்கள் சால உடைத்தனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல். ஆக தலைமக்கள் என்று சொல்வது இந்த வீரர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி சொல்லுகின்ற அந்த தலைமை வீரனாகிய தளபதி என்று பொருள். ஆக மீண்டும் 10 குறட்பாக்களையும் படித்து இப்பதிவை நிறைவு செய்வோம். முதல் குறட்பா. உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுளெல்லாம் தலை. வெறுக்கை என்றால் செல்வம். 2வது குறட்பா. உலைவிடத்தும் அஞ்சா ஊறு அஞ்சாது. உலைவிடத்தும் ஊறு அஞ்சாது.
வன்கண் தொலைவிடத்து தொல்வடைக்கல்லால் அரிது. இங்கே என்பது மறைந்து இருக்கிறது. ஆக சிறப்பு உண்மை, இழிவு சிறப்பு உண்மை விகாரத்தால் தொக்குது என்று அதை இங்கே பரிமேலழகர் குறிப்பிடுகிறார். ஆக உலைவிடத்தும் ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்வடைக்கல்லால் அரிது. மூன்றாவது குறட்பா. ஒலித்தக்கால் என்னான் உவரி எலிப்பகை நாகமுயிர்ப்பக் கெடும். 4. அழிவின்று அறை போகாதாகி வழிவந்த வன்கனதுவே படை. வன்கண் என்றால் வீரம் என்று பொருள். 5. கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்நிற்கும் ஆற்றலதுவே படை. 6. மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. 7. தார் தாங்கிச் செல்வது தானை தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து. இதை இப்படி மாற்றி கொண்ட பொருள் எளிமையாக இருக்கும். தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து தார் தாங்கிச் செல்வது தானை. தார் என்பது முன்னணிப்படை, அதை தூசிப்படை என்று சொல்வார்கள். அடுத்து 8. அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும். 9. சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. இங்கே துணி என்பது வெறுப்பு. 10. நிலைமக்கள் சால உடைத்து எனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல். நன்றி.